இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சைல்ட் ரைட்ஸ்க்கு ஒரு கிளப் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சைல்ட் ரைட்ஸ் பற்றின அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுக்கு தெரியணும். ஸோ இது மூணையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சைல்ட் ரைட் கிளப் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஜஸ்ட்டு கிளாஸ் ரூமில் மட்டும் அவங்க அகாடமிக்ஸ் படிக்காமல் அதை தாண்டி அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக, எம்பத்தட்டிக் சிட்டிசனாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எம்பத்தட்டிக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிம்பத்தினா ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படுறது. எம்பத்தினா அவங்களோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண. ஸோ இந்த வேலைகளுக்காக சைல்ட் ரைட்ஸ் கிளப் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் சைல்ட் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, UNCRCன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின அவேர்னஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும், அந்த ஸ்கூல் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கணும். அங்கே இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃபாக இருக்கலாம், அவங்களுக்கும் அது புரியணும். அடுத்தது சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் தியர் ரைட்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுக்கணும். சைல்ட் ரைட்டை புரிய வைக்கணும், அந்த உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். அடுத்து எம்பவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். எம்பவர்மெண்ட் அதே தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான என்வாயர்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி அவங்க சைல்ட் ரைட் சம்மந்தப்பட்ட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பில்ஸ் லீடர்ஷிப், கிரிட்டிக்கல் திங்கிங், டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தேர்டு அட்வொகசி அண்ட் சோஷியல் சேஞ்ச். அட்வொகசின்றது அப்படி தான், ஒரு விஷயத்தை பற்றி நல்ல ஓக்கலாக எடுத்து சொல்கிறது. ஸோ இப்போது ஸ்கூலில் இருக்க டிப்பிக்கல் இஷ்யூஸ் வந்து புல்லிங் இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், சைல்ட் லேபர் ஸ்கூலுக்கு வெளியே இல்லை ஸ்கூலுக்குள்ளேயே கூட இருக்கலாம், அண்ட் லேக் ஆஃப் எஜுகேஷன், படிப்பறிவு கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸை எனேபிள் பண்ணணும். அது கேம்பெயின் மூலமாக பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பண்ணலாம். அடுத்தது பியர் சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி. பியர் சப்போர்ட்ன்றது இதே மாதிரி சைல்ட் ரைட்ஸ்க்காக போராடுறவங்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி இவங்களுடைய சப்போர்ட்டையும் எடுத்துக்கிறது. சாலிடாரிட்டின்றது ஒற்றுமையோடு இருக்கிறது. ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கும், எமோஷனல் சப்போர்ட் இருக்கும், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அமங் லைக் மைண்டட் பியர்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சைல்ட் ரைட்ஸ். ஃபிஃப்த்து வந்து லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒர்க் ஷாப்ஸ் மூலமாகவும் இல்லை ட்ரைனிங் மூலமாகவும், லீடர்ஷிப் ட்ரைனிங் மூலமாகவும் இவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோஷியல் இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து அகாடமிக் கரிக்குலத்தை தாண்டி. அடுத்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ ஸ்கூலில் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் கூடயும், NGOஸ் கூடயும், மற்ற லோக்கல் லீடர்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணும். ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இவங்களுக்கு உருவாகும் த்ரூ அவுட்ரீச் அண்ட் கொலாபரேஷன். அவுட்ரீச்னால் மற்ற கம்யூனிட்டிஸ் கூட இல்லை மற்ற நம்ம பார்த்த NGOஸு இவங்களோடெல்லாம் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது, அந்த கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அடுத்து லாங் லாஸ்டிங் இம்பேக்ட். இது ஸ்கூலை தாண்டி அவங்க லைஃப் லாங் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சைல்ட் ரைட் கிளப்பு. ஏன்னா இவங்க கற்றுக்கிற இந்த வேல்யூஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இது எல்லாமே ஃப்யூச்சரில் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள், உரிமைகள் பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கவும், ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை ஆக்ட் பண்ணவும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.